வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். பிரேமலதா விஜயகாந்த், ராமதாஸ் அவர்களுடைய ஸ்டாலின் மீதான தனிப்பட்ட விமர்சனங்கள் அப்படின்றது இருக்குது. அதை நான் பற்றி கேட்குறேன். ஆனால் அதற்கு முன்பாக இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு. அதில் இன்றைக்கி நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க வேண்டியனா இன்றைக்கி வந்து மக்கள் மன்றத்தில் உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு, இது குறித்து மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு. இந்த பட்ஜெட் புறக்கணிப்பு, நிதி ஆயோக் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நானும் இதை புறக்கணிக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுனால என்ன பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மக்கள் ஆட்சியில் மக்கள் மன்றத்தில் பேசாமல் வேறு யார்கிட்ட போய் பேச முடியும்? இப்போது மக்கள்கிட்ட தான் வந்து நம்ம நியாயத்தை கேட்க முடியும். ஏன்னா அவங்க தானே ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு தானே அந்த ஓட்டிங் பவர் இருக்குது. அப்போ தனக்கான அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதை தானே முதலமைச்சர் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும், மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா மக்கள் தானே தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இப்போ நாளைக்கு மாநில அரசை பார்த்து தானே மக்கள் கேட்க போகிறாங்க. எங்களுக்கு என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க, எப்படி தமிழ்நாட்டை வளர்க்க போகிறீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு. அதற்கான நிதி ஆதாரம் அப்படிங்கிறது தேவை இல்லையா? அப்போ அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறாரு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத பற்றி. இல்லை, இப்போ எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும், மற்ற எதிர்கட்சிகளே வந்து நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடாத காரணத்தினால இந்த விளைவுகள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒதுக்கப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதை எப்படி எடுத்துக்கிறது? ஒதுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், அது தவறுன்னு பிஜேபி பார்த்து கேள்வி கேட்குறாங்களா? இல்லை மக்கள்கிட்ட நீங்கள்லாம் அவங்கள ஒதுக்குனீங்கன்னா இப்படி தான் உங்களை பழி வாங்குவாங்க, அதனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எது சரி? இப்போது தேமுதிக ஒரு அரசியல் கட்சி என்றால், அதில் பிரேமலதா அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்றால், ராமதாஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றால் அவங்க எப்படி பேசியிருக்கணும்? இப்படி உங்களுக்கு ஓட்டு போடாததுனால ஒரு மாநிலத்தையே 8 கோடி மக்களையே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காக மட்டும் குரல் கொடுக்கல, ஒட்டுமொத்த மாநிலங்களுக்காகவும் குரல் கொடுக்குறோம். இன்றைக்கி பீகார் ஆந்திராவுக்கு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால நம்ம சந்தோஷப்பட முடியாது. அவங்க நாற்காலியை காப்பாற்றணும்னு அந்த மாநிலத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா அந்த மாநிலத்துக்கும் இதே ரியாக்ஷன் தானே பிஜேபி கொடுத்துருக்கோம். அப்போ இதில் பெருமைப்படுறதுக்கு அந்த மாநில மக்கள் வந்து ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அவங்க வந்து இன்னுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது பிஜேபிங்கிறது எந்தளவுக்கு ஒரு கொடிய இது அப்படின்னு. இப்போது தேமுதிகவோ அதிமுகவோ இல்லை பாமகவோ எப்படி கேள்வி கேட்டிருக்கணும்? அவர்களுக்கு உண்மையாகவே தாங்கள் வந்து ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கிறோம், மக்களுக்கான நல்லது பண்ணணும்னு வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஓட்டு போடாததுனால் தமிழ்நாட்டை புறக்கணித்த பாஜகவை தானே அவங்க கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த மாதிரி புறக்கணிச்சிங்க, அதனால் அவங்க செய்யலைங்கிறது எப்படிங்க இது சரியாக இருக்கும்? இப்போ உண்மையான அரசியல் தலைவர், அந்த அரசியல் தலைவருக்குரிய பண்பு அப்படிங்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட தானே இருக்குது. அவர் தானே சொல்கிறாரு, இது மாதிரி நாங்கள் ஓட்டு போடலங்கிறனால நீங்கள் புறக்கணிச்சது தவறு, எல்லாவரையும் வந்து ஒரே மாதிரியாக பார்க்கணும்னு சொல்கிறது ஒரு தலைமை பண்பா, இல்லை பிரேமலதா ராமதாஸ் மாதிரி பேசுகிறது ஒரு பண்பா? ஆனால் டிபேட்லேயே வந்து சொல்கிறாங்கல்ல, அதாவது நீங்கள் நிறைய எம்பிக்களை கொடுத்துருந்தா, பாஜகவுக்கு வாக்களிச்சிருந்தா நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிபேட்லேயே ஓப்பனாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சார், இது ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு சார். இது நான் ரொம்ப நாகரிகமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மனைவி வந்து ஓகே சொல்லலை, அதனால் புருஷன் பழி வாங்கிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்க முடியுமா? புரியும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸுக்கு. பிஜேபிக்கு ஓட்டு போடலாம், அதனால் புறக்கணிப்பாங்க அப்படிங்கிறத பேசுகிறது வந்து அயோக்கியத்தனமான பேச்சு. அது எப்படி வந்து கட்சின்னு ஒன்று எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? மக்களுக்கு நல்லது பண்ணணும், நாங்கள் வந்து இதை செஞ்சிரும் அதை செஞ்சிருவோங்கிறதுக்காக தானே. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு நீங்களாம் போடலை அதனால் அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தப்பானது சார். இது மாநிலங்களுடைய ஒன்றியம் இல்லையா? அப்போ புறக்கணிச்சதை எப்படி நீங்கள் நியாயப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்க? எனக்கு புரியல. எப்படி நீங்களும் இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறீங்க, நீங்களும் இதே தமிழ்நாட்டில் தானே சோறு திங்கிறீங்க, இதே தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தானே நீங்களும் வரி கட்டுறீங்க. நாளைக்கு நம்மளுக்கு எது நடந்தாலும் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும்தான் பாதிக்கப்பட போகிறாங்களா? ஏன் இந்த இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடாத பிஜேபிக்கு ஓட்டு போட்ட இவங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் பாதிக்கப்பட போகிறது இல்லையா? விலைவாசி ஏற்றம்ங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நிதி ஆதாரம் இல்லாமல் நாளைக்கு வளர்ச்சி பாதிக்கப்பட்டால் அதுக்கு பாதிக்கப்பட போகிறது எல்லாருமே இல்லையா? தேமுதிக நிர்வாகிகள், தேமுதிக கட்சியில் இருக்கிறவங்க, பாமக கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா? அவங்களாம் சோறுக்கு பதிலாக வேறு ஏதாவது சாப்பிட்ருவாங்களா? என்ன இது அயோக்கியத்தனமான பேச்சு? அதற்கு வந்து சப்பக்கட்டுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து ஒரு அறமற்ற செயலுக்கு, மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிற செயலுக்கு, அதிகாரங்களை பறிக்கிற செயலுக்கு எப்படி இவங்கெல்லாம் ஒரு கட்சி ஆரம்பித்து அதில் தலைமை பொறுப்பில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேச முடியுது? இல்லை, இந்த கேள்வி வந்து இப்போ 40க்கு 40 தொகுதிகள் ஜெயிச்சும் 40 எம்பிக்களை கொடுத்தும் எந்த பயனும் இல்லைன்றப்போ அந்த கேள்வி வருது இல்லை? அதை நீங்கள் பிஜேபி பற்றில கேள்வி கேட்கணும். நீங்கள் 40க்கு 40 எடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணியை பற்றி கேள்வி கேட்பீங்களா, இல்லை பிஜேபியை பற்றி கேள்வி கேட்பீங்களா? 40 தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 40 எம்பிக்கள் அங்கே நின்று குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரலை மதிக்காமல் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு பிஜேபியை தானே பார்த்து கேள்வி கேட்கணும். தேர்ந்தெடுத்த மக்களை அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் 40 பேர் அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கீங்க.
இங்கே மக்களுடைய குரல் அங்கே வந்து கேட்காத, செவிமடுக்காத, புறக்கணிக்கின்ற, அயோக்கியத்தனமான செயலை செஞ்சுட்டு இருக்கிற பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்காத இவர்கள் யாருன்னு நான் கேட்குறேன். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ கட்சியை எதுக்கு ஒரு கட்சியை தொடங்கி அதில் எதுக்கு உட்கார வச்சுட்டு இருக்கீங்க? எதுக்கு உங்களுக்கு ஒரு கட்சி, எதுக்கு உங்களுக்குலாம் ஒரு பதவின்னு கேட்குறேன். அவனை தானே பார்த்து கேள்வி கேட்குறோம். நீங்கள் ஏன்டா வந்து இது மாதிரி புறக்கணிச்சிருக்கீங்க, இது இப்படி மாற்று பாரபட்சமான சிந்தனையோடு இருக்கிறதா வந்து பிஜேபியினுடைய கொள்கையான்னு அவனை பார்த்துலாம் கேள்வி கேட்கணும். அவனை கேட்காம இங்கே வந்து உட்காந்து வியாக்கியானம் பேசிகிட்டு இருக்கீங்க அபத்தமாக. அப்போ இவங்களாம் யாருங்க? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது மாநில இப்போ நான் பிஜேபி பற்றி என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோட உங்களுக்கு வாக்களிக்கலங்கிறதுனால பழிவாங்கிற தன்மையோடு இருக்கிறதா சனாதனமா? நீங்கள் தூக்கி பிடிக்கிற சனாதனமா? இந்த சனாதனத்தை தான் நீங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? நான் கேட்பேன்ல. பிஜேபி சனாதனத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னா மாநிலங்களை புறக்கணிப்பது, மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்காமல் இருக்கிறது, மாநில அதிகாரத்தில் வந்து மூக்க நுழைச்சி அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது தான் சனாதனமாக நான் கேட்குறேன். அப்போ இது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற இந்த கட்சிகள்லாம் யார்? அப்போ இவங்க எங்களுடைய உரிமைகளை கேட்காத தேமுதிக, பாமக, அதிமுகலாம் இவங்கெல்லாம் எதுக்குன்னு நான் கேட்குறேன். எதுக்குங்க இந்த கட்சியெல்லாம்? அப்போ இவங்களோட பேச்சு எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்களுக்கும் அந்த வெறுப்பு, கோவம், கையாலாகாதத்தனம். பிஜேபியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கன்னா இவங்களையும் தானே புறக்கணிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ என்றுமே மக்களுடைய நம்பிக்கையை இனி சம்பாதிக்கவே முடியாதுங்கிற இடத்துல பாமகவும் தேமுதிகவும் இந்த குரூப் எல்லாம் வந்துட்டதுனால அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து இப்போது திமுகவினர் எல்லாமே போராட்டம் நடத்துகிறாங்க, மக்கள் மன்றத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரு. இதனால என்ன தீர்வு கிடச்சிரும்னு நினைக்கிறீங்க? ஏங்க உங்களுடைய கண்டனத்தையும் உங்களையும் எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் எப்படி உங்களுக்கான அவங்க மட்டும் பண்ணிகிட்டே இருக்கட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருப்பீங்களா? அப்போ எதிர்ப்பு தெரிவிக்காமல் எப்படிங்க இருக்க முடியும்? இதனுடைய பலன் என்னன்னு கேட்காதீங்க. நீங்கள் ஒரு அநீதி நடந்திருக்கும் பொழுது அதை எதிர்த்து போராடுவது தானே இங்கே செய்யலை, அதை தானே செஞ்சுக்கணும். அதை தானே இங்கே தமிழ்நாட்டில் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. விசிகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்க்கிறாங்க. சார் போராட்டம் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியே தவறு சார். போராட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது. அண்ணாமலை சொல்றாருல, இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கலாம். இந்த கிளாஸ் மயிரெல்லாம் ஒன்று எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் தானே அண்ணாமலை இருக்கான். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தானே அவங்க உழைப்பில் தானே சோறு தின்னுட்டு இருக்கான். இங்கே தானே வாழ்ந்தான், இங்கே தானே படித்தான். ஆர்எஸ்எஸ் லைவில் வேணால் நீ ஐபிஎஸ் ஆகிருக்கலாம். பட் உன்னை வாழ வச்சது, சோறு போட்டது எல்லாமே இந்த தமிழ்நாடு தானே. அப்போ இந்த தமிழ்நாடை ஏன் பட்ஜெட்டில் புறக்கணிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்த கட்சியாக இருந்தால் கூட அவங்க யோக்கியமானவனால அந்த கட்சியை கேள்வி கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அங்கே போயிருக்கலாம், அங்கே பேசியிருக்கலாம், இல்லைன்னா அப்படி கிழிச்சிருமா பாஜக? நான் கேட்குறேன். அயோக்கியத்தனமான செயல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீ உன்னுடைய சொந்த மாநிலமான தமிழ்நாட்டை அவன் புறக்கணிச்சிருக்கிறான். ஒரு வாக்களிக்கலங்கிறனால மக்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்கான். எப்படி இந்த மாதிரிலாம் அண்ணாமலைக்கு பேசணும்னு தோணுது? அவனுக்கு தோணுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவனோட மூளையே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மூளை, அப்நார்மல் மூளை. இதெல்லாம் ஒரு பேச்சாங்க அண்ணாமலை இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து அண்ணாமலையை தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா உனக்கு அறிவு இல்லையா? இப்படி பேசுகிறியே, இங்கே இத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்களே, இப்படி வாக்களிக்கலங்கிறனால இப்படி சொல்கிறது தவறு, ஒன்றிய அரசு இப்படி நடந்துக்கிட்டது தவறுங்கிறத பேசுகிறதுக்கு அவனுக்கு வாய் இல்லையான்னு நான் கேட்குறேன். அப்போ இவன் பேசினா அதை வந்து இந்த அட்வைஸ் மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். அதெல்லாம் போய் மோடிக்கு பண்ண சொல்லுங்கள். இதில் இப்போது நிதி ஆதாரங்கள் எதுவுமே ஒதுக்கலை, நிதிகள் கொடுக்கல அப்படின்னா மக்கள் வந்து அதிருப்தியில் இருப்பாங்க. மீண்டும் பாஜக மீது அதிருப்தி தான் உருவாகும், நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பாஜகவுக்கு தெரியாதா? தெரியும். அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அவசியமற்றதுன்னு நினைக்கிறாங்க. மிக முக்கியமாக அவங்களுக்கு தென் இந்தியா அப்படிங்கிறது தேவையற்றதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த ஹிந்தி பெல்ட்டுக்குள்ளேயே, அந்த கோ பெல்ட்டுக்குள்ளேயே ஓட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு கணிசமான எம்பி சீட்ஸ் வரும், அதை வச்சே ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் கால்குலேஷனில் தான் முழுக்க தென் மாநிலங்களே அவங்க புறக்கணிக்கிறாங்க, நம்மளை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இப்போது யார் உண்மையாகவே இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறதுல வந்து அக்கறையாக இருக்கிறாங்க? இந்தியாங்கிற ஒரு நாடு வளரணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லா மாநிலங்களுக்கும் உரிய உரிமை வரணும்னு உண்மையான தேசபக்தன் தானே நினைப்பான். அப்போ தென் மாநிலங்களை புறக்கணிக்கிற பிஜேபி தயவு செய்து தேசபக்தி கிளாஸ் எல்லாம் எடுக்க சொல்லாங்க. அதற்கு 1% கூட தகுதியற்ற கும்பல் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இப்போ தெரியுதுங்களா? ஏன் அவங்களுக்கு அந்த எண்ணம் வரல? அந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற, ஆரிய தத்துவத்தை தூக்கி பிடிக்கின்ற அவங்களுக்கு தென் மாநிலங்கள் எப்பொழுதுமே ஒரு வேண்டா வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. உனக்கு உண்மையாகவே இன்க்ளூசிவ் அப்படின்னு எண்ணம் இருந்திருந்தால், இந்திய ஒன்றியம், இந்திய நாடு அது வந்து வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை கொண்ட நாடு, இதை வளர்த்தெடுக்கணும், பேணணுங்கிற எண்ணம் இருந்திருந்தால் எல்லா மாநிலங்களையும் ஒன்றா பார்த்துருப்பாங்க. அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இப்போ உடனே இந்த கேள்வி வரும், சந்திரபாபு நாயுடு தென் மாநிலத்தை சேர்ந்தவர் தானே அப்படின்னு. அவங்களுடைய பதவி தேவை அப்படிங்கிறதுனால பண்ணுறாங்க, இல்லைன்னா அவர்களுக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்குங்கிறத அந்த மாநில மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், இல்லை பிரேமலதா அவர்களாக இருக்கட்டும்,
தனிப்பட்ட விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இடஒதுக்கீடு வந்து நீங்கள் கொடுக்கல அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் வந்து இங்கே நடத்தலை அப்படின்னா இது வந்து உங்கள் அப்பா வீட்டு சொத்து கிடையாது அப்படின்னு நேரடியாகவே முதலமைச்சர் குறிப்பிட்டு ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாரு. இன்னொரு புறம் பிரேமலதா அவர்கள் வந்து முதலமைச்சருடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்து விமர்சனம் பண்ணுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க? மக்கள் மன்றத்தில் விலை போகாதவர்கள் தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கலல்ல, அவங்க வின் பண்ணல. அப்போது ஒரு உச்சபட்ச வெறுப்பு இருக்கும் தெரியுமா, கையால் ஆகாத தனம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது. இந்த பூமி யாருடைய அப்பன் விட்ட சொத்தும் கிடையாதுங்க. மனிதர்களுடைய சொத்து கிடையவே கிடையாது. மனிதர்கள் தாண்டி இருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு முன்னால் இருந்த விலங்குகளுக்குரிய நிலம் தான் இது. இதில் நம்ம வந்து கடைசி உயிரினமாக வந்திருக்கிறோம். இதில் யாருமே வந்து சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போது திமுகவை நோக்கி இப்படி அவதூறும் அநாகரிகமாகவும் பேசக்கூடிய கும்பல் இருக்கும் வரை என்னை போன்றவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக வந்து நின்று குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி இவங்கெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொன்னால் அவர்களிடம் பேசுவதற்கு மக்களுக்கான அரசியல் எதுவும் இல்லை. பிரேமலதா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசியல், அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல பேசுகிறதுக்கு. தெரிஞ்சிருந்தால் பேசியிருப்பாங்கல்ல. மாநில உரிமையை பற்றி ஏதாவது தெரியுமா, மாநில அதிகாரத்தை பற்றி ஏதாவது தெரியுமா, ஜனநாயகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, இங்கே சமத்துவம் சமூக நீதினா என்னென்னு நமக்கு தெரியுமா, அதை பற்றி அவங்களால ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா பிரேமலதாவால்? அப்போ இதையெல்லாம் பேச முடியாத காரணத்தினால் அந்த ஒரு வெறுப்பை விதைத்து பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன், பிரேமலதாவை இப்போ நாங்கள் வந்து திமுக ஆதரவாளர்கள், என்னை போன்றவர்கள் திமுக ஆதரவாளர்கள். ஆனால் ஒரு நாளும் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை, அவர் போனதுக்கப்புறமா கூட அவருடைய உடல்நிலை குறித்து இந்த மாதிரி அநாகரிகமாக பேசியவர்கள் யாருமே கிடையாது. அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தார் தெரியும் இல்லையா, கவலை தான் பட்டோம், ஐயோ அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு. அதை தாண்டி பிரேமலதாவை கூட ஒரு வார்த்தை கூட நாங்கள் சொன்னதில்லை. ஏன்னா நாங்கள் முழுதாக நம்பினோம். எந்த ஒரு கணவனும் இப்படி வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அது எந்த ஒரு மனைவியும் பார்த்துக்கிட்டு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இல்லை ட்ரீட்மெண்ட் கொடுக்காம எல்லாம் இருக்க மாட்டாங்கிறத நாங்கள் முழுமையாக நம்பினோம். பிரேமலதாவை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த அம்மா சரியாக ஹஸ்பண்டை பார்த்துக்கலன்னு சொன்னும் பொழுது கூட அதை கண்டித்தவர்கள் நாங்கள். கட்டின மனைவியை விட நமக்கு அவர் மேலே ரொம்ப அக்கறை இருந்துருமா, அதனால் அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னவர்கள் நாங்கள். இந்த அநாகரிகமான அரசியல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு புரிதல் பண்பும் உடையவர்களாக நாங்கள் இருந்தோம். ஆனால் அந்த பண்பு பிரேமலதாவுக்கு இல்லை. ஆளும் கட்சியினுடைய முதல்வர் வந்து உடல்நலக் குறைவோடு இருக்காரு, இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லையான்ற சந்தேகம் வந்து பலருமே சமூக ஊடகங்கள் உட்பட எழுப்புறாங்க இல்லையா? எப்படி சொல்லுவீங்க? இப்போ ஒருத்தருக்கு உடம்பு நல்லா சரியில்லையா அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நானாக இருந்தால் என்ன எப்படி சொல்வேன்னா, உடல்நிலை பாதிக்கப்பட்டது போல் தெரிகிறது, நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, இன்னும் பல ஆண்டுகள் ஆரோக்கியமாக இருந்து உடல்நலத்தை பேணி நீங்கள் இன்னும் நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னு தானே சொல்லணும். இப்போ இந்த அம்மாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக யார் காதில் வந்து சொன்னாங்களாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு? சரி, இதே வார்த்தை ஜெயலலிதாவை பற்றி அந்த அம்மா சொன்னாங்களா? ராமதாஸ் இதே பேச்சை வந்து ஜெயலலிதாவை பார்த்து சொல்லியிருப்பாரா? அப்போ திமுகவின் மீது ஏன் இப்படி ஒரு விமர்சனமும் விமர்சனம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அவதூறு, நான் சொல்கிறேன், அவதூறும் அநாகரிகமான சொற்களும் பிரயோகிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திமுக தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் மிக 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 ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள். அதனால தான் இன்னி வரைக்கும் கலைஞரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீதும் கல் எறியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் இவங்க ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்து பேசியிருப்பாங்களாங்க? பேசிடுவாங்களா நான் கேட்குறேன். ராமதாஸ் அப்படி பேசுனது சாதி தான் காரணமா? ஆமாம், அவர் என்ன பேசினார்? உன்கிட்ட வந்து நான் கேட்கணுமா? உன்கிட்டன்னா என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு எந்த தேவையாக இருந்தாலும் அரசுக்கிட்ட தானே வைக்க முடியும், முதலமைச்சர்கிட்ட தானே வைக்க முடியும். உன்கிட்ட நான் வந்து கேட்கணுமா? அது எனக்கு அவமானம் அப்படின்னா நீ ஜாதி திமிரோட இருக்கிறன்னு தானே அர்த்தம். அப்போ எது அவமானம்? நான் என்ன கேட்குறேன், வன்னிய சமூகம் அப்படின்னாலே ஒரு ஜாதி வரி பிடித்தவர்கள், குடிசை கொளுத்திக, நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு அவப்பெயரே அந்த சமூகத்துக்கு வாங்கி கொடுத்தது அவமானமா இல்லையா? அந்த சமூக மக்கள்னாலும் இப்போ அப்படி தானே நினைக்கிறோம், ஐயோ அவங்களும் ரொம்ப ஜாதி வரி பிடிச்சவங்க. இப்படி ஒரு ஒரு கெட்ட பேரை வந்து அந்த சமூகத்திற்கே வாங்கி கொடுத்துருக்கிறாரு ராமதாஸ். அது உங்களுக்கு அநாகரிகமாக தெரியல? நீங்கள் வந்து ஏங்க அவமானத்தை பற்றியெல்லாம் அவர் பேசலாமா? என்ன சொன்னார்? திராவிட கட்சிகளெல்லாம் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது தாயை புணர்வது போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதிமுக கூட கூட்டணி வைக்கும்போது உங்களுக்கு உறுத்தலையா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு அன்புமணி பேசினவர் தானே. அவமானத்தை பற்றியெல்லாம் இவங்க பேசுகிறாங்களா? முழுக்க முழுக்க நீங்கள் பாருங்கள், மாநிலத்திற்கு எதிரான சட்டங்களை பிஜேபி கொண்டு வரும்போதெல்லாம் அதை ஆதரிச்சாங்க. இப்போ வந்து தன்னுடைய சமூக மக்களுடைய உரிமைக்காக இடஒதுக்கீடுக்காக பேசுகிறேன், ஆனால் நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறது எனக்கு அவமானம்னு பேசுறியே. உனக்கு உண்மையாகவே உன் சமூக மக்களின் மீது அக்கறை இருந்தால் நீ பிஜேபியை தானே கேட்டிருக்கணும், அவங்களோட தானே கூட்டணியில் இருக்கிற. நினைக்கிறேன் உங்கள் கட்சியில் தான் பாலுன்னு அவர் வழக்கறிஞர் தானே, அவருக்கு சட்டம் தெரியாதா? இந்த இடஒதுக்கீடு எப்படி ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீதிமன்றமே சொல்லிடுச்சுல்ல.
சொல்ல வேண்டியதானே, ஐயா சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, இதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது, அதை கேட்டு இவர் வாங்க வேண்டியது தானே. நீ ஜாதி ரீதியாகவே பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு பிரித்து அரசியல் செய்யும்போது உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக, அன்புமணி ராமதாஸ் இவங்க 2 பேருடைய ஆதாயத்திற்காக மட்டுமே இதை செய்யும்பொழுது உங்களுக்கு அவமானமா இல்லையா? அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏமாத்திட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு அவமானமா இல்லையா? நினைக்கிறேன் இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாதது வன்னிய சமூக மக்களை பாதிக்கவே பாதிக்காதா? இல்லை, அந்த ஊமை ஜனங்கள்னு ஜனங்களை தானே சொல்கிறாரு, அவங்கள காட்டி தானே சொல்கிறாரு. இந்த மெயில் பேச ஆரம்பிப்பாங்க, அண்டம் கெடுக்க போராட்டம் நடக்க போகுதுலாம் பேசுகிறாருல்ல சார். என்ன சார் பேசுவாங்க மக்கள்? 10.5% திமுக அரசு கொண்டு வரதுக்கான எல்லா ரைட்ஸும் இந்த நாட்டில் இருக்குது, மாநிலங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திட்டாங்களா வன்னிய சமூக மக்களுக்கு? அரசியல் விழிப்புணர்வை இவர்கள் இந்த கலவரத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வளர்கின்ற பாமக தலைவர்கள் ஏற்படுத்திட்டாங்களான்னு கேட்குறேன். மக்கள் எப்படி கேட்பாங்க? அதுதான் தமிழ்நாடு அரசு ஓப்பனாகவே சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு அமைச்சர் சிவசங்கர். அப்பா இதுதான் ப்ராசஸ்ஸு, நம்ம மாநில அரசு என்ன முயற்சி பண்ணாலும் நாளைக்கு அது தோற்று தான் போகும். எங்கள் அதிமுக பீரியடில் 10.5 கொடுத்தாங்களே, அதுதான் நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சு. ஏன் ரத்து பண்ணிச்சு? இப்போ ராமதாஸுக்கு உண்மையாகவே அரசியல் புரிதல் இருந்திருந்தால், சட்ட நுணுக்கங்களை அவருக்கு அப்டேட் பண்ணியிருந்தால், தன்னுடைய சமூகத்து மக்கள் மீது உண்மையாகவே அக்கறை இருந்தால் அவர் சொல்லட்டுங்க. ஏங்க அதிமுக கொண்டு வந்த சட்டத்தை நீதிமன்றம் இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணிச்சு, அதை சொல்லணும்ல. ஏன்னா மக்களை திரும்ப ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த வன்னிய சமூக மக்களை கலவரக்காரர்களாக மாற்றி காட்டுறது, அவங்க ஜாதி வெறின்னு காட்டுறது, அவங்களாம் படிக்காதவர்கள், தற்குறிகள், இந்த புரிதலே இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ராமதாஸ் அன்புமணி தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அபத்தமாக இருக்குது? சட்டமன்றத்தில் ஒரு அரசு பகிரங்கமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குங்கிறத சொன்னதுக்கப்புறமும் நீ இப்படி சொல்கிற அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டை, ஒன்றிய பாஜக தமிழ்நாட்டை பட்ஜெட்டில் புறக்கணிச்சிருக்கு, தொடர்ந்து நம்ம மாநில அதிகாரத்தில் உள்ளே புகுந்து நம்மளை சீரழிவு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தன்னுடைய சமூக மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏமாத்துறதுக்காக அவங்கள வாங்க நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், கலவரம் பண்ணுங்கள், களை தூக்கி அடிங்க, குடிசையை கொளுத்துங்க அப்படின்னு ஒரு இன்டைரக்டாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நான் என்ன கேட்குறேங்க, முதல்ல எதுக்கு நீங்களாம் ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறீங்க? இதை வைத்து நீங்கள் வாழ்ந்துக்கிறதுக்காகவா? அப்போ ஒவ்வொரு ஜாதியின் பெயரால் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய அதிகாரத்திற்காக, பணத்திற்காக அந்த மக்களை ஜாதியின் பெயரால் தொடர்ந்து ஏமாற்றி கையில் வச்சுக்கிட்டு இருக்கணும். ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க. வன்னிய சமூக மக்கள் இதுக்கு பதில் சொல்லட்டும். பட்ஜெட்டில் புறக்கணிச்சிருக்கு, வன்னிய சமூக மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா? இடஒதுக்கீடை பிஜேபி சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே கிடையாது யூனியன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில். இதனால் வன்னிய சமூக மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? விலைவாசி உயர்ந்திருக்கு, வன்னிய சமூக மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா? உள்ஒதுக்கீடு கேட்குறீங்களே, அதற்கு ஒன்றிய அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உள்ஒதுக்கீடு அப்படிங்கிறத அப்படியே தூக்கி கொடுத்துட முடியுமா? இதை யார் கொடுக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இது எதையுமே வன்னிய சமூக மக்களை பாதிக்கலையா? அப்போ நீங்கள் இதையெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லாமல் திமுக திமுக திமுகன்னு சொல்கிறீங்கன்னா, அன்புமணிக்கு ஏன் பொட்டி மணின்னு பேர் வந்ததோ அதுதான் காரணம். நன்றி மேம். நன்றி.